Good evening. Welcome to Terzaghi Institute. Audio video clear ஆன ஒரு confirmation மட்டும் கொடுங்க. Audio video clear இருக்கா? Good evening. Good evening. Okay. Happy New Year first எல்லாருக்கும். Happy New Year. Happy New Year 2026. Thank you for the wishes. Okay, New Year resolution எடுத்தாச்சா? ரெசல்யூஷன் எடுத்தாச்சா? இப்போ ஓகேவா? கலைவாணி பாருங்க, இப்போ ஓகேவா பாருங்க. கலை இப்போ ஓகேவா பாருங்க. ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரி நம்ம ரேண்டம் டெஸ்ட் சீரிஸ் கொண்டு போகிறோம். அது வந்து நம்மளோட நியூ இயர் ரெசல்யூஷனா நம்ம டெர்சாகி இன்ஸ்டியூட் சைட்லேருந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் செஷனில் தான் இருக்கும். இந்த செஷனோட பிடிஎஃப் ஆன்சர் கீ பிடிஎஃப் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். கீழே உங்களுக்கு டவுன்லோடபிள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம கண்டிப்பாக பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணி பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. ஓகே, மென்டிமீட்டர் லிங்க் வந்திருக்கும், பின்னாகி இருக்கு, அதுக்குள்ளே வந்துருங்க. ஒரு டிவைஸில் வந்து யூடியூப் வச்சுக்கோங்க, என்னோட ஆடியோ கேளுங்க. ஜூமில் இருக்கவங்க ஜூமில் வச்சுக்கோங்க. மென்டிமீட்டர் லிங்க்குள்ளே வந்துருங்க. மென்டிமீட்டர் லிங்க்குள்ளே வந்துட்டு நேம் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த செஷன் எதுக்காக? நம்மளும் நினைப்போம் கொஸ்டின்ஸ் பார்க்கணும், படிக்கணும். வெறும் கான்செப்ட்ஸாக படிச்சுட்டு இல்லாமல் நியூ ஸ்ட்ராட்டஜியாக நம்ம என்ன பண்ணுவோம், கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ரிவிஷன் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். கொஸ்டின்ஸ் பார்க்கணும்னு நினைப்போம், ஆனால் பார்க்க மாட்டோம். சரி மேம், எதுக்கு இதெல்லாம் நீங்கள் லைவ் டெஸ்ட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்பிட்டோ இல்லைனா வந்து ஒரு டெஸ்ட்டுன்னு அப்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் சீரிஸாக கொடுத்துடலாம்ல, நாங்கள் பாட்டுக்கு எழுதுவோம்ல. ஆனால் அதில் கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருப்பீங்களா? ரொம்ப டெஸ்பரேட்டாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி, சரி நான் இப்போ வந்து இந்த டைம்ல நான் இந்த லைவ் டெஸ்ட் எழுத போறேன். லைவ் டெஸ்டோட இம்பார்ட்டன்ஸே என்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாமோட அந்த அதே அட்மாஸ்பியர் கொண்டு வர்றதுக்கு தான். இவ்வளோ செகண்ட்ஸ்குள்ள இந்த ஆன்சர் பண்ணணும் நான் அப்படின்னு கொண்டு வர்றதுக்கு தான். ஸோ அதை நீங்க இத்தனை பேர் முன்னாடி, இப்போ நிறைய பேர் இப்போ அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ இத்தனை பேர் முன்னாடி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் அட்மாஸ்பியர் அப்படியே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மைண்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. சும்மா நம்ம ஒரு டெஸ்ட் கொடுத்து அதில் வந்து நீங்கள் எழுதுங்க, ஒரு 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் படிக்கல, இந்த டாபிக் படிக்கல, நான் எழுத மாட்டேன், நான் படிச்சுட்டு அதுக்கப்புறமா எழுதுறேன். அந்த பேச்சுக்கே இந்த 2026ல இடமே கிடையாது. பிடிச்சி இழுத்து உங்களுக்கு போஸ்டிங் வாங்குற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு உங்களை துரத்திட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இந்த இனிஷியேட்டிவ். ஆல்டர்னேட் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஜானோட ஷெடியூலும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு டாபிக்ஸ் வந்து 3 டாபிக்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சர் கீ வேணும், பிடிஎஃப் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கீழே ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து மெயிலில் வந்துடும். ஓகே, கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாமா? ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு 3 டைப்ஸாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸியாக தான் இருக்க போகுது.
ஏன்னா மேம் கஷ்டமாக கொஷின்ஸ் வைக்கலாம்ல அப்படின்னு கேட்கலாம். ஏன் ஈஸி அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் படித்த அதே கான்செப்ட் தான், எல்லாமே அதே தான். ஈஸி இன் த சென்ஸ் நீங்கள் ஈஸியான கொஷினை தப்பு பண்ணுவீங்கல்ல, தப்பு பண்ண சான்சஸ் இருக்குல்ல, சில்லி மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது விடுவீங்க, அந்த மாதிரி கொஷின்ஸை பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன். செகண்டு லைவ் டெஸ்ட், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தேர்ட் ஒன் வந்து தேர்ட் என்னவா இருக்கும், ஏதாவது சொல்லுங்களேன், கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எல்லாரும் லிங்க்குள்ளே போயிட்டனால இன்ட்ராக்ட் பண்ண முடியலையா? தேர்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி யாருமே கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டீங்க. கொஸ்டின்ஸ் பாருங்க பாருங்க பாருங்கன்னு சொன்னாலும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அதுக்காக எடுத்த ஒரு முடிவு. ஆமா ஆமா சிவகுமாரன், டைம் மேனேஜ்மெண்ட். லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும். ஜூம் லைவ்ல இருக்கவங்களுக்கு லிங்க் வந்திருக்கும். யூடியூப் லைவ்ல இருக்கவங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் வாங்க, லிங்க்குள்ளே வாங்க, கொஸ்டின்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். ஸோ இவ்வளோதான் நம்மளோட லைவ் டெஸ்ட்டு. இனிதே துவங்குகிறது நல்லபடியாக. பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2026 நம்ம இந்த ஒரு செஷனோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அகெயின் ஹாப்பி நியூ இயர். வாங்க, நல்லா படிங்க. கான்செப்ஷுவலாக நீங்கள் படிச்சுட்டு நான் படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ரேண்டமாக நான் கொஷின்ஸ் பார்ப்பேன், அதுலேருந்து கற்றுக்குவேன், அதுக்கப்புறம் நான் கான்செப்ட் போவேன், அந்த தாட்டுக்குள்ளே வாங்க. இதை ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக எடுத்தாலும் சரி, இல்லை உங்களோட ஒரு ஸ்டார்ட்டாக எடுத்தாலும் சரி, இந்த செஷனில் இந்த 7 மணிக்கு உட்கார்ற செஷனில் இந்த மைண்ட் செட்டில் வந்து உட்காருங்க. எப்பவுமே ஒரு நோட்டு பெண்ணோட உட்கார்ந்துக்கோங்க. பக்கத்தில் நீங்கள் அந்த 3 டாப்பிக்குக்கான ஷார்ட் நோட்ஸோ இல்லை ஏதாவது இருந்ததுன்னா கூட வச்சுக்கோங்க. பட் டெஸ்ட் எழுதும்போது ஜென்யூனாக டெஸ்ட் எழுதுங்க. அது உங்களோட டெஸ்ட்டுங்கிறது என்னது, நீங்கள் உங்கள் மைண்டில் என்ன இருக்குங்கிறது அந்த எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ வந்துருங்க, உள்ளே வாங்க, லிங்க்குள்ளே வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். லிங்க் உள்ள வந்துருங்க. நேம் பண்ண கேட்கும், நேம் ரீநேம் பண்ணிடுங்க, உங்க நேம் பண்ணிடுங்க. ஆடியோ கேட்குற மாதிரி பக்கத்தில் ஒரு டிவைஸ் வச்சுக்கோங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த கொஸ்டின் முடிச்ச உடனே இந்த 30 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாக இருக்கும். முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு கிளிம்ஸ் கண்டிப்பாக பிடிஎஃப்ல காட்டுவேன். போலாமா? ஃபர்ஸ்ட் ஒன். எல்லாரும் ஜாயின் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
ஜாயின் ஆயிட்டீங்களா? ரீநேம் பண்ணியாச்சா? ஓகே, இன்னும் ஜாயின் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ஒன் மினிட் வெயிட் பண்ணலாம். ஜாயின் பண்ணோடனே ரீநேம் ஆப்ஷன் கேட்கும், ரீநேம் பண்ணிடுங்க. காரு தாருன்னு இருக்கும், அப்பெல்லாம் என்னால் உங்களை கூப்பிட முடியாது லீடர் போர்டு பார்த்து. ஸோ நேம் மாற்றிடுங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னும் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். Maximum bending stress in section of beam is in. Already mentioned பண்ண மாதிரி easy question. தப்பு போடுற questionனா பார்த்து பிக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கும். Option neutral axis, innermost layer, outermost layer, no bending stress in the section. General bending stress எங்க அதிகமா இருக்கும்? Second question. Unit of section modulus is. Unit of section modulus is. mm, meter square, mm square, mm cube, mm power 4. Section modulus na z ன்னு ஞாபகம் வந்துடணும். Z is equal to what? Answer is mm cube. So z is equal to I by y max. இந்த formula section modulus னு வேர்ட் பார்த்தோம்னா யூனிட்டா, சரி அப்ப நம்ம டக்குன்னு என்ன வந்துடணும், I by y max ஞாபகம் வந்துடணும். I is moment of inertia. ஓகேவா? சோ அந்த ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஞாபகம் வரலையா, சர்க்கிளோட ஃபார்முலா ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துப்பாங்க. ஃபார்முலால நம்ம ஏதாவது யூஸ் பண்ணிருப்போம், அந்த மாதிரி தான் யோசிச்சு அதுக்கப்புறம் யூனிட் போடுவாங்க. மொட்டையா யூனிட்னு படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. பாருங்க இதுலயே எத்தனை பேர் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது. ஈஸி क्वेश्चन தான், ஆனா நம்ம வந்து சரி இதெல்லாம் ஒரு क्वेश्चन கேட்பாங்களா அப்படின்னு மிஸ் பண்ணிட்டு போவோம். பட் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, எல்லா எக்ஸாம்லயும் கேட்ட क्वेश्चन, கேட்கிற क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க. சோ யூனிட் ஆஃப் செக்ஷன் மாடுலஸ் இஸ் mm cube. ஓகேவா? செக்ஷன் மாடுலஸ் இஸ் z is equal to I by y max. ஓகே, சோ சர்க்குலருக்கு செக்ஷன் மாடுலஸ் ஃபார்முலா என்ன, pi d cube by 32 and ரெக்டாங்கிளுக்கு bd square by 6. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆக்சுவலி வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்கு, அதனால அப்படி இருக்கா இல்லனா ஆடியோ கனெக்டிவிட்டி இஷ்யூவா? Okay, next question. Next question, easy question. Bending equation is also known as. கேட்டிருக்காங்க previous yearல கண்டிப்பா கேட்டிருக்காங்க. Bending equation is also known as. Bending stress formula, modulus formula, flexural formula, torsional formula. Bending stress formula, modulus formula, flexural formula, torsional formula. இதுல ஏன் தப்பு வந்துச்சு?
இந்த क्वेश्चनல எதுக்கு தப்பு வந்துச்சு 31 பேர் தப்பு பண்ணிருக்கீங்க பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது one of the term used there sigma அப்படிங்கிறது ஓகேவா சோ m/i = sigma by y = e by r இதுதான் பெண்டிங் ஈக்குவேஷன் ஆர் பியூர் பெண்டிங் ஈக்குவேஷன் ஆர் சிம்பிள் பெண்டிங் ஈக்குவேஷன் சோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் as flexural formula flexural அப்படினா என்னது எதை இன்டிகேட் பண்ணுது பெண்டிங் இன்டிகேட் பண்ணுது சோ நம்ம படிக்கும் போதே ஒரு டாபிக்க படிக்கிறோம் அப்படினாலே அந்த சப் டாபிக் அந்த டாபிக்கோட சப் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த சப் டாபிக்ஸோட அதர் நேம்ஸ் அது இருந்துச்சுனா தெரிஞ்சுக்கணும் ஓகேவா சோ டைப்ஸ் ஃபார்ம்ஸ் அதர் நேம்ஸ் இதெல்லாம் வந்து இதே ஒரு क्वेश्चनா கேக்குறாங்க இதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது சோ இந்த மாதிரி இதெல்லாம் சிம்பிள் क्वेश्चन தான அப்படினு விட்டுட்டு போறதுலலாம் நமக்கு மார்க் போய்டும் நீங்க ஒரு क्वेश्चन தப்பா எழுதுறீங்க அப்படினா 100 பேர் 200 பேருக்கு பின்னாடி போய்டுவீங்க இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்க பிரிபரேஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க சோ அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை பட் நீங்க ரிவிஷன் ஃபேஸ்லாம் வரும்போது கண்டிப்பா அது வந்து சீரியஸ் இஷ்யூவா எடுத்துக்கணும் ஓகே ஓகே நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க இனிமே இதல தப்பு வர கூடாது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க சோ நான் கையில நோட் வச்சு ஸ்கிரிபிள் பண்ண சொன்னேன் சோ எழுதிட்டே வாங்க ஓகே ஆன்சர் இஸ் flexural formula இனிமே இதல தப்பு வர கூடாது ஈஸி क्वेश्चन நெக்ஸ்ட் ஒன் வாண்டடா வச்ச क्वेश्चन தான் இது ஆன்சர் பண்ணுங்க at neutral axis the bending stresses at neutral axis the bending stresses maximum minimum 0 half the depth of the section zero super good so maximum எல்லாரும் கரெக்ட் ஆன்சர் பண்ணி கொஞ்சம் முன்னாடி தான் ஒரு ரெண்டு क्वेश्चन முன்னாடி தான் நான் வந்து மேக்ஸिमம்க்கு பார்த்தோம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க 0 எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க அத மாத்தி கேட்டிருக்காங்க நியூட்ரல் ஆக்சிஸ்ல என்ன இருக்கும் நான் அதையுமே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0 இருக்கும் அதுலயும் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க ஏன் என்னாச்சு சோ அப்படி இல்லையா நீங்க டயகிராம் ஞாபகம் வந்துறணும் கான்செப்ட்க்கு அப்புறம் ஞாபகம் வர வேண்டியது டயகிராம் பாக்கும்போது கிராஸ் ஆகி போகும் நியூட்ரல் ஆக்சிஸ்ல 0 வந்துட்டு போகும் மறுபடியும் அவுட்டர் மோஸ்ட்ல மேக்ஸिमமா இருக்கும் ஞாபகம் இருக்கா சோ இந்த டெஸ்ட் முடிச்ச உடனே மறக்காம இந்த கான்செப்ட்ஸ்ல என்னலாம் நீங்க வந்து கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றீங்களோ அத கையோட முடிச்சிடுங்க சோ அப்படி பாக்கும்போது ஒரு நாளைக்கு 3 டாபிக் முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஓகேவா இந்த क्वेश्चंस பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு கீ இருக்கும் அது வந்து கூகுள் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடபிளா இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணி வெச்சுக்கோங்க பண்ணி வச்சிட்டு இந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா உங்க நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இந்த டாபிக் இன்னைக்கே கையோட முடிச்சிடுங்க ஓகேவா இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு நாள் ஆல்டர்னேட் டேஸ்ல பண்ணும்போது கண்ணுக்கே தெரியாம சிவில் ஈஸியா மைண்டுக்குள்ள போய்டும் ஈஸியா மார்க் எடுத்துட்டு போயிடலாம் ஓகேவா சோ நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணி இல்லாம இது நீங்க பண்ற வர்க்க இனிமே ஸ்மார்ட் வர்க்க மாத்தி கொண்டு போலாம் ஓகே fifth question the bending equation is valid only when bending equation torsional equation இதெல்லாம் படிக்கும்போது ஸ்டார்டிங் ஒரு assumption அப்படினு ஒன்னு படிச்சிருப்போம் அத தான் கேட்டிருக்காங்க all the above material is perfectly elastic initially straight stressed within the elastic limit so ஒரு 4-5 points இருக்கும் assumptions அதல படிச்சிருப்பீங்க இது எல்லாமே all the above is the correct answer okay next one easy question தான் நீங்க நல்லா நோட் பண்ணாலே தெரியும் இதுல ஏதோ ட்ரிக்கியாவோ அந்த மாதிரி எந்த क्वेश्चंस மேல easy question தான் பட் இதுலயுமே மார்க் விட்ற क्वेश्चंस அதனால தான் இத பிக் பண்ணி உங்களுக்காக चूஸ் பண்ணி எடுத்துறது Sixth question in pure bending which of the following is 0 in pure bending which of the following is 0 pure bending மட்டும் தான் இருக்க போகுது question ஏ திரும்ப படிச்சாலே நமக்கு வந்து ஆன்சர் வந்துரும் ஸ்கூல் காலேஜ்ல அப்படி தான பண்ணிருப்போம் question ல iswas மாத்தி 2 marks வாங்கிட்டு போய்டும் in pure bending which of the following is 0
பியூர் பெண்டிங்ல பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவா? 27 பேர் அதுவா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. பியூர் பெண்டிங் மட்டும் தான் இருக்க போகுது. அப்புறம் எப்படி பெண்டிங் மொமெண்ட் ஜீரோவா இருக்க போகுது? ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, ஒன்லி பெண்டிங் ஹேப்பன்ஸ். அதனால தான் அது சிம்பிள் பெண்டிங் தியரி ஆர் பியூர் பெண்டிங் தியரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆன்சர் இஸ் ஷியர் ஃபோர்ஸ். நம்ம அசம்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் இதில் அதுதான் இருக்கும், நோ ஷியர் ஃபோர்ஸ் அக்கர்ஸ் அப்படின்னு தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தப்பு பண்ணவங்களும் வரி பண்ண வேணாம், என்னடா நம்ம இத்தனை பேருக்கு முன்னாடி தப்பா பண்ணிட்டோம்னா டவுன் ஆகாதீங்க தயவு செஞ்சு. நீங்க யூ ஆர் ஸ்டில் இன் ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் அப்படின்னே மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நாளை பின்ன கரெக்டா இருந்தவங்க தப்பா எழுத சான்ஸ் இருக்கு. 7th one, if bending moment is doubled, bending stress will. bending moment double ஆகுது, அப்போ stress என்ன ஆகும்? ஈக்குவேஷன் கை ஸ்கிரிபிள் பண்ணணும். bending moment எங்க இருக்கு, stress எங்க இருக்கு, என்ன ஆகும்? moment double ஆச்சுன்னா stress என்ன ஆகும்? ஸ்கிரிபிள் பண்ணுங்க. ஆன்சர் டபுள். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இது டபுள் ஆச்சுன்னா அதுவும் டபுள் ஆகும். அன்லெஸ் நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, பி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டி 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வேல்யூ மாறும். மொட்டையா பெண்டிங் மொமெண்ட் டபுள் ஆகுது அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆகும் டபுள் ஆகும். அது அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். பிரகிருதி, நீங்கள் உள்ளே போயிட்டு லிங்க் உள்ளே போயிட்டு குவிஸ் ஸ்டார்ட் ஆகும். நார்மல் குவிஸ் மாதிரி தான் இருக்கும், கேம் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே அட்டென்ட் பண்ணலாம். அமுதா, இதில் ஆன்சர் பண்ணுங்க. குவிஸுக்குள்ள லிங்க் உள்ள வந்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. செக்ஷன் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், நான் சொன்னேன், இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன். ஆன்சர் பண்ணுங்க. செக்ஷன் மாடுலஸ் இஸ் டிஃபைன்ட் as z ன்னு ஞாபகம் வந்துறணும். அதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன்? I/y max. நான் மேக்ஸ்ங்கிறதையும் ரொம்ப அழுத்தமா சொன்னேன், இருந்தாலும் I/y ன்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஃபார்முலா m/i = σ/y = e/r. அதில் மேக்ஸ் வரவே இல்லை, அதனால நம்ம மேக்ஸே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். z = I/y max. நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க, தனியாக எழுதிக்கோங்க. க்ளவுட் போட்டு நீங்கள் தனியாக அதை வந்து மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். ரீநேம் பண்ணாதவங்க இப்போ கூட உங்களுக்கு நடுவில் காட்டும், அதை கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லாரும் ரீநேம் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லார்ஜர் செக்ஷன் மாடுலஸ் இண்டிகேட்ஸ். லார்ஜர் செக்ஷன் மாடுலஸ் இண்டிகேட்ஸ். Important question. இது வந்து வர எக்ஸாம்ல expected question. Indicates more bending strength. So larger section modulus Z வந்து அதிகமாக அந்த structure வந்து நமக்கு ரொம்ப resistant to bending ஆ இருக்கும். ஓகேவா? It offers more resistant to bending stress. So அப்ப bending stressக்கு ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டேர்ம் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரென்த்துக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா அந்த டேர்ம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ நமக்கு செக்ஷன் மாடுலஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் மோர் ரெசிஸ்டன்ஸ் டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. ஸோ மோர் பெண்டிங் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். மோர் த செக்ஷன் மாடுலஸ் இஸ் அதிகமா இருக்குன்னா பெண்டிங் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா லார்ஜர் லோட்ஸ், லார்ஜர் பெண்டிங் மொமெண்ட்ஸ் அதை தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 10th question. For same bending moment, deeper beam has. For same bending moment, deeper beam has. அதே क्वेश्चन கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. அதே क्वेश्चन தான், கான்செப்ட் அதே தான். கொஞ்சம் யோசிச்சா போதும்.
ஆன்சர் இஸ் லெஸ் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? ஸோ பீம் டீப்பர் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் லெஸ்ஸரா இருக்கும், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். அதே क्वेश्चन தான் அங்க வந்து செக்ஷன் மாடுலஸ்ல சொல்லிருக்காங்க. இங்க வந்து பீம் டீப்பர் ஆக ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியா இருக்கும் அண்ட் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். டிஃப்ளெக்ஷன் நமக்கு கம்மியா கொடுக்கும், அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ லீடர் போர்ட் பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க காணும் கீழ போயிட்டீங்களா? சோ இந்த क्वेश्चनக்கு நிஷாந்த் ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. லீடர் போர்டோட ஃபர்ஸ்ட்ல சந்தியா ராணி இருக்காங்க. நெக்ஸ்ட் பொன்மலர், ரம்யா மகாலிங்கம். குட், வெரி குட். சந்தியா, பொன்மலர், ரம்யா, ராம், வெரி குட். கீழ இருந்து அப்படியே மேல வாங்க. சோ நான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பார்த்த அந்த லீடர் போர்டே இல்ல. சோ 10 क्वेश्चंसல மாறிடுச்சு. இட்ஸ் ஓகே, நீங்க தப்பா ஆன்சர் பண்ணாலும் ஓகே, இது நீங்க கத்துக்கிறீங்க, உங்களோட இதுதான். பட் ஸ்டில் நீங்க குவிஸ் இன்னும் நல்லா பண்ணணும். நல்லா இந்த டைம்ல நீங்க எவ்வளவு யோசிக்கணும், அது நீங்க டெஸ்ட் பண்ற விதம் தான் இந்த டெஸ்ட், இந்த லைவ் டெஸ்ட். சோ அந்த டைம்ல நீங்க இவ்வளவு யோசிக்கணும். கொஞ்சம் உங்க பிரெயினை இன்னும் கொஞ்சம் போட்டு அழிச்சு கொண்டு வாங்க. ஓகே, next question, 11th question. This will be in chain surveying. Okay, easy na. The main principle of chain surveying is, இதுலயே நிறைய aspirants தப்பு பண்றாங்க. நிறைய பேர் இந்த क्वेश्चन தப்பு பண்ணி நான் பாத்துர்க்கேன். Main principle of chain surveying, very very important, repeated question. இதுக்கு இவ்வளவு செகண்ட்ஸே தேவையில்லை. Main principle of chain surveying is working from whole to part. பாருங்க, இதுலயே எத்தனை பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. பிரின்சிபல் தான் கேட்டிருந்தேன். பிரின்சிபல் வேற, நம்ம யூஸ் பண்ற அந்த என்ன ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்போம். அதுல ட்ரையாங்கிள்ஸ் வரும். சோ நம்ம கேட்டது பிரின்சிபல் தான். செயின் சர்வேயிங்கோட பிரின்சிபல் என்ன, மொத்தமா ஹோல்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிவைட் பண்ணி நம்ம வர்க் பண்ணுவோம். சோ வர்க்கிங் ஃப்ரம் ஹோல் டு பார்ட், இதுதான் மெயின் பிரின்சிபல் ஆஃப் செயின் சர்வேயிங். மறக்க கூடாது, இந்த பாயிண்ட்ல மறக்க கூடாது. ஓகே, the framework of chain survey consists of. Framework of chain survey consists of. triangles. கொஞ்சம் முன்னாடி தான் நான் சொன்னேன், அதே நெக்ஸ்ட் क्वेश्चन வந்துருச்சு. சோ இத வந்து இன்னொரு விதமா கேட்பாங்க. the framework of chain survey consists of how many lines ன்னு கேட்பாங்க. 3 lines. triangleக்கு 3 lines தானே. சோ 3 lines. சோ இந்த क्वेश्चन வந்து triangle னு டைரக்ட்டா கேட்காம 3 lines னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கேட்பாங்க, எனிவேயும் கேட்பாங்க. சோ framework of chain survey consists of triangles, அப்படி இல்லனா 3 lines. ஓகே, ஒரு ஆன்சர் சொன்னாலும் அத நெக்ஸ்ட் क्वेश्चनா வந்தாலும் ஏன் அதுல தப்பு வருது? அப்ப கான்சன்ட்ரேஷன் இங்க இல்ல. ஏன் ஆடியோ கேட்கலையா, இல்லனா கிளாஸ்ல ஃபுல் அட்டெண்டவா இல்லாம சரி क्वेश्चनக்கு சும்மா வந்து டிக் பண்றீங்களா? A well conditioned triangle should have no angle. A well conditioned triangle should have no angle. well conditioned triangle ஓட கண்டிஷன் என்ன ஆங்கிள் குள்ள இருந்தா நம்ம well conditioned ன்னு சொல்லுவோம்? very good, less than 30 degree. So 30 degree to 120 degree தான் நம்ம வந்து well conditioned triangle அப்படினு சொல்லுவோம். So it should not be less than 30 degree and should not be greater than 120 degree. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, important question. So ideal conditioned ideal well conditioned triangle, idealங்கற வேர்ட் வந்துச்சுனா 60 degree சூஸ் பண்ணனும். ஓகேவா? So அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி less than 30 120 இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்திருக்க மாட்டாங்க. ideal well conditioned triangle value angle அப்படினு கேட்பாங்க. So அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுப்பாங்க? 45 75
80 60 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ யூ ஷுட் செலக்ட் த ஆன்சர் 60 டிகிரி. ஓகே, next one. The line joining the main survey stations is the line joining the main survey station is baseline. Very good. So it is also called as main survey line. Main survey line னு நமக்கு ஆப்ஷன்ல கொடுத்தா நம்ம ஈஸியா வந்து அதை டிக் பண்ணிடுவோம். அதனால தான் அதோட இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் பேஸ்லைன். ஸோ அதுதான் நம்மளோட பேஸ், அதுதான் மெயின் சர்வே ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ண போகுது. ஸோ நீங்க டயக்ராம்ல படிச்சிருந்திருப்பீங்க சர்வேல, இங்க ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், பின்னு ஒரு பாயிண்ட் இருக்கும், அது கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பேஸ் லைன் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அந்த ட்ரையாங்கிள் இருக்க லைன்ஸை செக் லைன்ஸ் மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ள டப்பா டப்பாவா போட்டிருப்பாங்க. அந்த டப்பா டப்பாலாம் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு லைன் இருக்கும், தட் இஸ் கால்ட் அஸ் டை லைன். டை லைன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டீரியர் டீடைலிங்லாம் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஷர்ட்ல வந்து டை எதுக்கு போடுவோம், டை வந்து ஷர்ட் ஒரு கோட்டுக்கு உள்ள போடுவோம், அது ஒரு இன்டீரியர் டீடைலிங் தானே. சும்மா ஷர்ட் போட்டும் போகலாம், ஷர்ட்ல டை போட்டும் போகலாம், அது ஒரு இன்டீரியர் டீடைலிங். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேருக்கு இது கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ டை லைனுங்கிறது என்னது, இன்டீரியர் டீடைலிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்டீரியர் டீடைலிங்க மார்க் பண்றதுக்கு யூஸ் பண்றதா டை லைன். செக் லைன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பண்ணின எல்லா விஷயத்தையும் செக் பண்றதுக்கு, ஓகேவா, டீடைலிங்க செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது செக் லைன். அக்யூரசி ஆஃப் ஒர்க்கை செக் பண்றதுக்கு, அந்த வேர்ட்லயே இருக்கு செக். ஸோ செக் த அக்யூரசி ஆஃப் த ஒர்க். ஸோ அந்த செக் லைனோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ப்ரூஃப் லைன். ஸோ ப்ரூஃப்னா என்ன, எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இருந்தால் நம்ம ப்ரூஃப் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ப்ரூஃப் லைன் அப்படிங்கிறது செக் பண்ணுறது தான். ஸோ செக் லைன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரூஃப் லைன், பேஸ் லைன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெயின் சர்வே லைன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Next question. A tie line is provided to. இப்பதான் சொன்னேன், இதுல யாராவது தப்பு பண்ணி பாருங்க. Tie line is provided to. Locate the interior details. செக் அக்யூரசி நான் இப்பதான் படிச்சு சொன்னேன். செக்குக்கு செக் வரும், டை வந்து ஷர்ட்குள்ள இருக்கும், இன்டீரியர் அது ஒரு இன்டீரியர் டீடைலிங், அதனால இன்டீரியர் டீடைல்ஸ். எத்தனை ஷார்ட்கட்ஸ் கொடுத்தாலும் திரும்ப சொன்னாலும் ஏன் தப்பா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? Offsets are taken to locate. Offsets are taken to locate. எதுக்கு ஆஃப்செட்ஸ் எடுப்போம்? ட்ரீஸ், பவுண்டரிஸ் ஆர் ஏதாவது ஒரு மார்க்கிங்லாம் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஆஃப்செட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி என்ன கேட்டிருந்தாங்கன்னா, கல்வெட்டு, டேங்க் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு எடுத்த பர்பெண்டிகுலர் லைன் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆஃப்செட் ஆன்சர். ஸோ மாடுலேஷன் மாற்றி கேட்கலாம் கொஷின். வேர்ட்ஸில் தான் ப்ளே பண்ணுவாங்க. வேர்ட்ஸில் ப்ளே பண்ணால் டஃப் கொஷின் அது பேர். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஆஃப்செட் ஷுட் ஜென்ரலி நாட் எக்ஸீட். மேக்ஸிமம் லென்த் ஆஃப் ஆஃப்செட் ஷுட் ஜென்ரலி நாட் எக்ஸீட். Data question ரொம்ப important. Answer will be 15 meter. So 15 மீட்டருக்கு மேல நம்ம ஆஃப்செட் அப்படிங்கிறது இந்த பர்பெண்டிகுலர் லைன் அது ரொம்ப லென்த்தியா போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வர சான்சஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 15 மீட்டருக்கு தான் போடணும், ஓகேவா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு மேல தேவை அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துல நம்ம லைன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப்செட் எடுக்கணும், ஓகே. அந்த லைனுக்கு ஆஃப்செட் எடுக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் 15 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன்.
Ranging is the process of fixing the intermediate points. Hapada idla maximum of the people romba neramku appuram correct answer பண்ணிருக்கீங்க. Good, very good. Fixing the intermediate points. So இந்த மாதிரி குட்டி குட்டி 10 பேர் 5 பேர் 14 பேர் இங்க பாருங்களேன் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்கன்னு. ரேஞ்சிங் அப்படிங்கிறது லென்த் மெஷர் பண்றதுக்கா, chaining அப்படினா length measure பண்றதுக்கு, taking offsets, plotting details இதெல்லாம் ரெலவென்ட்டாவே இல்ல. ரேஞ்சிங் நம்ம குச்சி எடுத்துட்டு நம்ம போவோம்ல, நம்ம உங்களுக்கு அப்படி கான்செப்டா ஞாபகம் வரல அப்படின்னா நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணோம் காலேஜ்ல படிச்சா நாங்க எம்எம் இப்படி இருக்கோம். பட் ஸ்டில் நீங்க கொஞ்சம் யோசிச்சு ரெலவென்ட்டா ஓரளவு கிட்ட வர மாதிரி நீங்க வந்து ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், length of a Gunter's chain is, length of a Gunter's chain is very important. Length of Gunter's chain is feet. Good. So length of Gunter's chain is 66 feet. அதுல எத்தனை number of links இருக்கும்? 100 links இருக்கும். ஓகேவா? Gunter's chain 66 feet 100 links. So இது வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் மறந்து போகும். Gunter's G வந்து நம்ம எப்படி போடுறோம்? 6 போடுற மாதிரி போடுறோமா? So 66 வரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. So length நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி சில்லி என்ன மேம் இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க சில்லி ஷார்ட்கட்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல என்னதான் நம்ம வந்து பெரிய மேதாவி மாதிரி படிச்சு வச்சாலும் இந்த சில்லி ஷார்ட்கட்ஸ் தான் அந்த பதட்டத்துல ஹெல்ப் பண்ணும். சோ Gunter's G பார்த்தோனே 6க்கு கை போயிடும். ஆனா அதே அட் தி சேம் டைம் நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் கேட்டிருக்காங்களா லென்த் கேட்டிருக்காங்களான்னு பாத்துக்கணும். ஓகேவா? சோ Gunter's chain G வந்து 6 மாதிரி போடுவோம், 66 feet ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ரெவென்யூஸ் செயினோட லென்த் என்னங்கறத மறக்காம யூடியூப்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ரெவென்யூஸ் செயினோட லென்த் நம்பர் ஆஃப் லிங்க் இல்ல லென்த். நெக்ஸ்ட் இன்ஜினியர்ஸ் செயினோட லென்த் என்ன? 100 feet. அதோட நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் என்ன? 100. மெட்ரிக் செயின் 30 மீட்டர் 20 மீட்டர். ஓகே, குட். So இனிமே மார்க்க கூடாது. Gunter's G வந்து 6 மாதிரி போடுவோம், 66 feet ஞாபகம் இருக்கணும். ஓகே, next 20th one. Metric chain commonly used in India is, metric chain commonly used in India is metric chain commonly used in India is easy option. இதெல்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல யாராவது தப்பு பண்ணுங்க. PDFல ரெண்டு வார்த்தை திட்டி அனுப்புறேன். 20 மீட்டர். குட். ஏன் இத்தனை பேர் தப்பு? மெட்ரிக் செயின் இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் 30 மீட்டர் 20 மீட்டர். 30 ஆப்ஷன் இல்ல, 20 தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இதை வச்சு நம்ம எழுதிருக்கலாம்ல. கொஞ்சம் ஃபோக்கஸ் போடுங்க, கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நல்லா போடுங்க. நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்றதா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லா பேட்ச்லயும் சொல்றது. ஹார்ட் ஒர்க்கை விட நீங்க ஹார்ட் ஒர்க் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் ஒரு 30% போட்டா போதும். 70% ஸ்மார்ட் ஒர்க் போட்டாதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா இது வந்து செமஸ்டரோ ஸ்கூல் எக்ஸாமோ கிடையாது. ஓகே ஓகே, லீடர் போர்ட் பார்த்தலாம். வாவ், குட். சந்தியா ராணி, she still tops the list. Good. ராமு அதே மாதிரி தான் இருக்கீங்க.
ரம்யா கீழே வந்துட்டீங்க. ஜெயஸ்ரீ, பத்மாவதி, நிவேதாலாம் மேலே வந்திருக்கீங்க. வெரி குட். நித்யா, நிஷாந்த் அண்ட் சௌந்தர்யா வெரி குட், சூப்பர். கீழேருந்து மேலே வந்திருக்கீங்க. நைஸ் ப்ராக்ரஸ், குட் குட். மேலேருந்தவங்களாம் கீழே போயிட்டீங்க, என்னாச்சு? பட் இட்ஸ் ஓகே, மறுபடியும் மேலே வாங்க. நியூ இயர் அதுவுமா இத்தனை பேர் அட்டென்ட் பண்றீங்க அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. உங்களை விட எனக்கு இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுல அவ்வளோ பூஸ்டா இருக்கு. ஸோ நீங்க இது கண்டினியூஸா இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஷெட்யூல் போட்டாச்சு, அந்த ஷெட்யூல்ல கண்டிப்பா மிஸ் ஆகாம இருக்கும். அண்ட் இது லைவா இருக்கிறனால நீங்க கண்டிப்பா லைவா தான் அட்டென்ட் பண்ணணும், ரெக்கார்டட் கண்டிப்பா கிடைக்காது. ஓகே, ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. அட்டென்ட் பண்ணி முடிச்சோன்னா பிடிஎஃப் ஃபார்ம் ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு அதை வச்சு அந்த 3 டாப்பிக்கை படிச்சிடுங்க. கண்ணுக்கே தெரியாம இப்போ நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஜானோட அந்த ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. அதில் 70% of AE syllabus covered. You won't believe 70% of AE syllabus covered. ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஈஸியாக படிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன், the main load carrying mechanism in flexible payment is. The main load carrying mechanism in flexible payment is. So third topic ulla enter ayitom, flexible versus rigid payment. So flexible payment ah nyabagam vandrunum, layers. Rigid payment oda layers nyabagam vandrunum. Flexible na enna, rigid na enna? Good. Answer is grain to grain load transfer. So layer to layer, grain to grain, அதாவது ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு இந்த மாதிரி லேயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வந்து flexible payment. It is also called as bituminous concrete payment. Cement concrete payment is rigid payment. அதுல வந்து நம்ம ஸ்லாப் மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், ஸ்லாப் ஆக்ஷன் நடக்கும். ஓகே, next one, which layer is not present in flexible payment? கை பென்ல பென் நோட்ல ஸ்கிரிபிள் பண்ணுங்க, லேயர்ஸ் வரைங்க. ரிஜிட்னா என்ன, ஃப்ளெக்சிபிள்னா என்ன வரைங்க. which layer is not present? கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னேன், நல்லா லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா இது கரெக்டா ஆன்சர் பண்ணலாம். which is not present கேட்டிருக்காங்க. வெரி குட். சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப். நான் ஸ்லாப்ங்கிற வேர்டை பார்த்துட்டாலே அதுவும் சிமெண்ட் கான்கிரீட் ஸ்லாப் அப்படின்னாலே ரிஜிட் பேமெண்ட். சப் பேஸ் கோர்ஸ், வியரிங் கோர்ஸ் இதெல்லாமே வந்து இதெல்லாம் தான் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டோட லேயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அமுதா ஸ்ரீனிவாசன், உங்களால் அட்டென்ட் பண்ண முடியல லிங்க்ல. The top layer of the flexible payment is usually. Top layer of flexible payment is usually. இதுவும் நான் மென்ஷன் பண்ணேன் கொஞ்சம் முன்னாடி சொல்லும்போது இதை நான் மென்ஷன் பண்ணேன். bituminous concrete, very good. So bituminous concrete, WBM, water borne macadamலாம் வந்து அது தனியா, அது ஒரு தனி ரோடு, டைப்ஸ் ஆஃப் ரோட்ல தனியா பார்ப்போம். சிமெண்ட் கான்கிரீட் வந்து ரிஜிட் பேமெண்ட்டுக்கு போயிடும். கிரானுலா சாயில், வெறும் சாயில் இருந்தால் அது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டா? இதையும் ஒருத்தர் வந்து ஆன்சர் சூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு எலிமினேஷன் மெத்தட்ல நீங்க இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு இது ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே, நத்திங் ராங் இன் தட். நீங்க தப்பு பண்றீங்களா, நெக்ஸ்ட் டெஸ்ட்ல கண்டிப்பா இந்த क्वेश्चन நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. அதுக்காக தான் இந்த செஷனே, அதுவும் லைவ்ல அட்டெண்ட் பண்றதுக்கான ரீசனே அதுதான். அந்த ஒரு ஹைப்போட உங்க பிரெயின் ஆக்டிவேட்டடா இது எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்கும். நெக்ஸ்ட் ஒன், critical stress in the rigid payment is. Critical stress in the rigid payment is. rigid payment, so slab action நடக்க போகுது. critical stress எங்க அதிகமா இருக்கும்? ஸோ நமக்கு ரிஜிட் பேமெண்ட்ல வார்ப்பிங் ஸ்ட்ரெஸ், காம்பினேஷன் ஆஃப் லோட் ஸ்ட்ரெஸ், வீல் லோட் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக எங்கே நமக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பாட்டமில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மேலே கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த கான்செப்ட் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஷியர் எதுக்கு இங்கே வருது? ஷியருங்கிறது என்னது? ஒரு உறைவு, ஒரு தேயறது. அது வந்து அதுவும் பேமெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து வரவே வராது. நெக்ஸ்ட் ஒன், 25th one. Flexible payment design is based on. Flexible payment design is based on. இதை இன்னொரு விதமாக கேட்பாங்க. Method of design of flexible payment as per IRC. CBR value method. So CBR value method, California bearing ratio method. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்து flexible payment designக்கு யூஸ் பண்ணுற மெத்தட். ஸோ 3 methods இருக்கு. எம்பிரிக்கல் மெத்தட், செமி எம்பிரிக்கல் அண்ட் தியாரிட்டிக்கல் மெத்தட். ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி பற்றி 3 மெத்தட்ஸ் இருக்கு. ஸ்ட்ரென்த் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி குரூப் இண்டெக்ஸ் மெத்தட், சிபிஆர் மெத்தட் அண்ட் மெக்லியால்ட் மெத்தட். ஓகே, இதில் நம்ம ஐஆர்சி 37 இதுவும் ஒரு கொஸ்டின். பேமெண்ட் டிசைனுக்கு சிபிஆருக்கு என்ன ஐஆர்சி 37 என்ன சொல்கிறாங்க? சிபிஆர் மெத்தட் தான் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணும் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதே இது ரிஜிட் பேமெண்ட்டுக்கு கேட்டாங்கன்னா வெஸ்டர்கார்ட் மெத்தட். ஸோ நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ரெவென்யூ செயினோட லென்த் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Next one. Rigid payment design is based on. Rigid payment design is based on. Rigid payment design is based on. எதை பேஸ் பண்ணி இருக்கும்? சிபிஆர் வந்து நம்ம ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னு சொல்லியாச்சு. ஸோ அது ஆப்ஷன்ல 2 இடத்துல இருக்கு, தூக்கிடலாம். மீதி 2ல என்னன்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். பக்கத்து ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் சொன்னேன். அதுல இன்னொரு ஆப்ஷன்ல பிட்டுமன் இருக்கு. பிட்டுமன் எங்க வரும்? ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்ல வரும். ஸோ அந்த ஆப்ஷனையும் தூக்கிட்டா நமக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் இந்த மாடுலஸ் ஆஃப் சப்கிரேட் ரியாக்ஷன். இந்த மாதிரி எலிமினேட் பண்ணி நீங்க படிங்க. இப்போ நான் ஒரு டாபிக் பேசுறேன் அப்படின்னா அதுல வந்து அடுத்த கொஸ்டின் வர்றதுக்கான கண்டென்ட்டையும் நான் பேசுறேன். இட் டசன்ட் மீன் நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் பார்த்துட்டேன் அதனால நான் பேசுறேன் அப்படின்னு கிடையாது. அந்த டாபிக் எடுத்தாலே, அந்த சப் டாபிக் எடுத்தாலே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது மைண்ட்ல அப்படியே எனக்கு லிஸ்ட் அவுட்டா இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் லிஸ்ட் டவுன்டா நீங்க வச்சுக்கணும், ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கணும். அது உங்களோட ப்ரிப்பரேஷன் ஃபேஸ்ல வருமா? கண்டிப்பா வராது. நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் நிறைய வரும், கன்ஃபியூஷன் நிறைய வரும். நல்லா கன்ஃபியூஸ் ஆகுங்க. நல்லா கிளாரிட்டியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்து நீங்களே லிஸ்ட் டவுன் பண்ணுவீங்க. அந்த டைம் வந்துட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் ரெடி ஃபார் த காம்படிஷன். ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ், டவுன் ஆகாதீங்க எந்த இடத்துலையும். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிட்டேன், ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன், நான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்போ நான் அதுக்கு அடுத்த டெஸ்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மோட்டிவ்லேயே இருக்காதீங்க. ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டீங்களா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களோட டெஸ்டிங் எபிலிட்டி தான் நம்ம மெயினாக பண்ண போகிறோம். லைவ் டெஸ்ட்டோட அருமை இப்போ புரியாது. எக்ஸாமில் வந்தோன்னே முடிச்சுட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணுவீங்க. ஸோ யூடியூப்ல இருக்கவங்க செஷனை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. செலிப்ரேஷன்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் டெஸ்ட் எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க, முடிச்சிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Load transfer across the joints in rigid payment is achieved by. Load transfer across the joints in rigid payment is achieved by. Load transfer in rigid payment கேக்கல. Load transfer across joint. Jointல load transfer எப்படி achieve பண்றோம்? Across. Double bars. So double bars. இதே double bars ல இன்னொரு question கேட்பாங்க, very important. Which bar is used for the heavy load distribution across and also for the aggregate interlock அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் என்னது? double bars தான். ஓகேவா?
ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லாங்கிடியூனல் ஜாயின்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. லாங்கிடியூனல் ஜாயின்ஸ் சாரி லாங்கிடியூனல் ஜாயின்ஸ் யூஸ் பண்றது டை பார். அது வந்து லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. அதே இது லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது வந்து டபுள் பாஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டை பாஸ் லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, டபுள் பாஸ் லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். டன். லாங்கிடியூனல் ஜாயின்ட்ல இருக்கிறது டை பார். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆக தெரியணும், அதே டைம் அது கிளாரிட்டியா ரீகால் பண்ணவும் தெரியணும். longitudinal joint, transverse joint, longitudinal joint, tie bars, transverse joint, double bars, rigid pavement la mark kodadu. LT, transverse double, TD. Warping stresses occurs due to, simple question, basic question. Warping stresses, adoda meaning da idoda answer. Temperature gradient. So warping அப்படினா heat ஆகி cool ஆகி அந்த மாதிரி temperature gradient rise or fall அந்த மாதிரி இருக்குறது தான் temperature rise and fall மாறி நமக்கு வந்துட்டே இருக்குறது தான் warping stress. அது ஒரு stress create பண்ணும். expand ஆகும், திடீர்னு contract ஆகும், அதுல நமக்கு stress create ஆகுது warping stresses அப்படி சொல்றோம். Okay, so coming to the last question. Another chapter question. In flexible pavement, maximum stress occurs at easy. Flexible pavement maximum stress enga occur agum? Surface. Okay, so இதுல flexible pavement maximum stress எங்க occur ஆகும் அப்படினு மொட்டையா கேட்டிருக்காங்க. சோ எங்க occur ஆகும்? நமக்கு first surfaceல தான் நமக்கு வரும். அதுக்கு அப்புறம் தான் layer by layer டீப்பா போக stress கம்மி ஆகும். இத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, டீப்பா போக stress டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டே layer by layer டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அடி லேயர்ல கம்மி stress தான் இருக்கும். and இன்னொரு question, maximum stress எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படினு கேட்பாங்க. எங்க ஸ்டார்ட் ஆகும்? surface ஓட bottom. அதே இது next லேயருக்கு அடுத்த bottom of the bituminous layer, அதுக்கு அடுத்து bottom of the sub base, அந்த மாதிரி லேயரா இருக்கும். சோ ஒரு லேயர்ல இருந்து இப்போ நீங்க உங்ககிட்ட சர்ஃபேஸ்க்கு அடுத்து எந்த லேயர்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க இருக்கும், சர்ஃபேஸ்க்கு அடுத்து அப்படினு கேட்டாங்கன்னா என்ன சொல்வீங்க? சர்ஃபேஸ்க்கு அடுத்து என்ன இருக்கும்? சர்ஃபேஸ் மேல இருக்கும், அது கீழ bituminous, அதுக்கு மேல தான் அந்த bituminous லேயர் இருக்கும், அதோட பாட்டம்ல. சோ அதுக்கு அப்புறம் அந்த பாட்டமுமே ஒரு லேயர் தான். அந்த பாட்டம்க்கு அப்புறம் சப் பேஸ், அந்த சப் பேஸ்ல உங்களுக்கு மறுபடியும் load distribute start ஆகும். சோ ஒரு லேயரை மென்ஷன் பண்ணி அதுக்கு அடுத்த லேயர்ல எங்க மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதோட நெக்ஸ்ட் இமிடியேட் லேயரை நீங்க சூஸ் பண்ணனும். ஓகே, இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க அக்கர் ஆகும் ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்னு கேட்டனால ஃபர்ஸ்ட் லேயர்ல அக்கர் ஆகும். ஓகேவா? இதுக்கு அடுத்த லேயர் அப்படினு சொன்னாங்கன்னா இதுக்கு அடுத்த லேயர் நம்ம பார்க்கணும். ஓகே, சோ அதனால தான் சொன்னது ஃப்ளெக்சிபிள் பேமெண்ட்க்கும் ரிஜிட் பேமெண்ட்க்கும் டயகிராம் நல்லா வரைஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாமா யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க, எப்படி லீடர் போர்டு எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கு, என்ன உல்டாலாம் ஆகியிருக்குன்னு பார்க்கலாம். ராம் அண்ட் சந்தியா கன்சிஸ்டண்டா இருக்காங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த டாப் பிளேஸை விடாம பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. வெரி குட். ராம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. வெரி குட் ராம். ஒரு குட்டி கிளாப் ராம்க்கு எல்லாரும். ராம், பவதார்னி, சந்தியா, அகேஸ்வரன், ஜெயஸ்ரீ. அகேஸ்வரன்லாம் இப்போ இந்த क्वेश्चंसல மேல வந்திருக்கீங்க. வெரி குட். ஜெயஸ்ரீ, பொன்மலர், பாலமுருகன், விஷ்ணுஹாசன், சௌந்தர்யா, ரம்யா, மகாலிங்கம். ஸோ வெரி குட், சூப்பர். இவங்க எல்லாமே டாப் 10, எல்லாருக்குமே என்னோட கிளாப். ஸோ கீழே இருக்கவங்களும் வந்து டோன்ட் வரி. ஓகே, இதெல்லாமே உங்கள் லேர்னிங் தான். நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஓகே, ஸோ சீரியஸ்லி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் செஷன். இதோட குட்டி எக்ஸ்பிளனேஷன் மட்டும். ஸோ இப்போ இந்த நோட்ஸில் என்ன இருக்க போகுது அப்படின்னா,
நீங்கள் ஆல்ரெடி உங்கள் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் ப்ரிப்பரேஷனில் தான் இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் இருக்கும், ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஸோ இருக்கிறதையே நான் மறுபடியும் அரைச்சமாகவே அரைக்க விரும்பலை. எதெல்லாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கன்ஃபியூஷனாவோ இல்லைனா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மட்டும்தான் நான் இதில் கொண்டு வந்திருக்கேன், இதில் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால இதை மட்டும் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல லைவ்ல லைக் பண்ணாதவங்க போய் லைக் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்து செட் ஆகி உட்காருங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. செஷன் முடிஞ்சோன்னா மறக்காம செஷன் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா நியூ இயரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், டெர்சாகி இன்ஸ்டிடியூட்டோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறத விட ஃபர்ஸ்ட் லைவ் டெஸ்ட். ஸோ அது எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அது எல்லாத்தையும் வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சீரியஸ்லி சொல்லணும்னா எனக்கு ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நியூ இயர் செலிப்ரேஷன்ல இருப்பாங்களே, இவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்றது, வருவாங்களா வரமாட்டாங்களா, கண்டிப்பா வருவாங்கங்கிறது தெரியும். பட் இந்த நம்பர்ஸ் வந்து சீரியஸ்லி அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு அண்ட் ஹாப்பியா இருக்கு. இது வந்து எங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம வரணும், ஷெட்யூல் அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகிக்கணும் அப்படிங்கிற இதுல வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் எதுவுமே ஷெட்யூல் மாறாமல் நடக்கும். நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். இதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த ஒரு மந்த் முடிஞ்சோன்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் நான் அட்டென்ட் பண்ணல, அப்போ அதோட நான் விட்டுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ண முடியலையா உங்களுக்கு சிச்சுவேஷனா, நெக்ஸ்ட் டெஸ்ட் மறுபடியும் அட்டென்ட் பண்ணுங்க. அதோட கீ உங்களுக்கு பிடிஎஃப்ல கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணால் கிடைக்க போகுது. அது பார்த்துட்டு ரொம்ப முடியாத கேஸில் சொல்கிறேன். பட் லைவ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதோட எஃபெக்டிவ்னஸ் வந்து ஆல்ரெடி அட்டென்ட் பண்ண ஆஸ்பிரன்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, அவங்களுக்கு தெரியும். ஸோ லைவ் டெஸ்ட் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸாம்ல இருக்கிற அதே அட்மாஸ்பியர் உங்களுக்கு கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த 2026ல உங்களுக்கு ஆல்டர்னேட் டேஸ் எந்த ஒரு லேக் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் ஷெட்யூல் வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டோம். அன்றைக்கி நாங்கள் வந்து கண்டிப்பாக உட்காந்துருவோம். நீங்களும் வந்து உட்காந்துருங்க. 7 o'clock நம்ம இந்த மாதிரி ஜாலியாக அப்படியே கேமிஃபை பண்ணிட்டே உங்கள் மைண்டுக்குள்ளே கொஷின்ஸ் எல்லாம் ஏற்றிடலாம். ஓகே? ஸோ லைவ் டெஸ்ட் லைவ்க்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி செஷன் இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எனக்கு வந்து கண்டிப்பாக இந்த இனிஷியேட்டிவ் எப்படி இருக்குங்கிறது தெரியணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு குட்டி விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் அவ்வளோ அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டது தான் உங்களுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தோஸ் கமெண்ட்ஸ் மீன்ஸ் அ லாட் ஃபார் அஸ். ஓகே? ஸோ ஒரு டெஸ்ட் மிஸ் ஆனாலோ இல்லை ஒரு கொஷின், சில பேர் இருப்பாங்க நம்ம கிளாஸ்லேயே கூட சில பேர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஷின் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க, லேட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஐயோ நம்ம லீடர் போர்டில் வரமாட்டோம், அதனால நம்ம வந்து அட்டென்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க. அந்த தப்பும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து உங்களோட கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுற டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் எந்த கொஷனில் ஜாயின் ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே நீங்கள் வந்து வாங்க. ஓகேவா? ஓகே, ஜூமில் இருக்கவங்களும் ஜூம்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் இதுலேயும் வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி பேட்ச்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எஸ், குட் ராம், குட் குட். சரி, எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 2 minutes இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு ஐ ரியலி வாண்ட் டு நோ. கண்டிப்பாக சொல்லுங்கள். கமான், யூடியூப் லைவ்ல இருக்காங்க, லைவ்ல மென்ஷன் பண்ணுங்க. மந்தோ மேம் கொஸ்டின் முடிஞ்சிச்சு மேம், வேலை முடிஞ்சிச்சு கிளம்புறோம் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த லைவ் டெஸ்ட்டோட ஃபீலு? குட் ராம், குட் 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 அஸ்வினி, குட். மறக்காமல் முடிஞ்ச உடனே நான் சொன்ன மாதிரி ஃபார்மில் ஃபில் பண்ணி ஆன்சர் கீ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை வச்சு அதை பக்கத்தில் வச்சு அந்த டாப்பிக்கை பார்த்த கொஸ்டின் தானே நான் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் மறுபடியும் முடிச்சிடுங்க. மிஞ்சி போனால் 15 minutes ஆகுமா ஈச் டாப்பிக்கு. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை நீங்கள் எப்போ சப்ஜெக்ட் ரிவிஷன் வரும்போது எடுத்தால் போதும். ஏன் யாருமே மென்ஷன் பண்ணல யூடியூப்ல? வாட் ஹேப்பன்? எனிதிங். செஷன் எப்படி இருந்துச்சு, டெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருக்கு எல்லாமே சொல்லுங்க.
சிவகுமார் எப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தடவை மிஸ்டேக் பண்ணாலும் நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் வராம பாத்துக்கணும். குட். இந்த இது நீங்க வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க கத்துக்குவீங்க. பத்மாவதி குட். நான் வந்து லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் போனதுக்கு அப்புறம் நார்மல் கமெண்ட்ல ரெவென்யூ செயினோட லென்த் கேட்டிருந்தேன். இப்போ செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது ஐ வாண்ட் டு நோ. ஓகே, இந்த இனிஷியேட்டிவ் ஃப்ரம் Terzaghi இன்ஸ்டிடியூட் சைடு உங்களுக்கு எப்படி இருந்தது? Thank you so much இலக்கியா. கான்செப்டை ரீவிசிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. குட். அண்ட் நிறைய பேர் இருப்பீங்க, நான் இந்த டாபிக் படிக்கவே இல்லை, நான் எதுக்கு இதை வந்து அட்டென்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த தாட்டை கொஞ்சம் தூக்கி 2025 பின்னாடி தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 2026 வந்துட்டோம். ரேண்டமா பாக்குறோம், கொஸ்டின்ஸை மைண்ட்ல ஏத்துறோம், என்ன கொஸ்டின்ஸ் வருதோ ஏத்துறோம், அது பின்னாடி இருக்க கான்செப்டை படிக்கிறோம். இப்படிதான் போகணும். ஓகே, ஸ்மார்ட் ஒர்க். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ட்ரிக்கியோ இல்லை கஷ்டமான ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, கஷ்டமான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ், எல்லாரும் மார்க் லூஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா டெஸ்ட்டுமே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுங்க. இதே க்ரௌட், இதே மாஸ் எனக்கு வந்து எல்லா டெஸ்ட்டுக்கும் கண்டிப்பாக வரணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓகே, ரேஸ் மாதிரி இருக்கு. வாவ், குட், வெரி குட். அர்ஜுனா சொல்லிருக்காங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். क्वेश्चन நல்லா படிச்சு ஆன்சர் எழுதணும். ஒவ்வொரு வேர்டையும் அந்த டைமிங் குள்ள படிச்சு எழுதணும். ஓகே, சோ இந்த மறுபடியும் பேசலாம் ஒரு 5 minutes. ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த PDF மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இந்த PDFல என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். உங்களோட மொத்த கான்செப்டையும் நான் எடுத்து வந்து வைக்கல. இந்த மாதிரி ஒன் லைனர்ஸா இருக்கும். சோ இந்த ஒன் லைனர்ஸ்ல எது நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதையும் உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க. அதுலயும் உங்களுக்கு இது வந்து நான் கிடைக்கிற மாதிரி பண்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பேசிக் அசம்ப்ஷன்ஸ் வந்து எல்லாருக்கும் மறக்கிற ஒரு விஷயம். சோ அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபேஸ் ஸ்ட்ரெயிட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸ் ஸ்ட்ரெயிட் இந்த வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்டிங் தியரியோட அசம்ப்ஷன். ஃபேஸ், P for plane section remains plane, H homogeneous and isotropic, A apply Hooke's law is applicable. Next, yes, small curvature, elastic limit, straight, beam is initially straight. Okay va, face straight இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட். ஜனனி சொல்லிருக்காங்க, இந்த டாபிக் வந்து அவங்க படிக்கல, பட் அவங்களால யோசிச்சு நிறைய क्वेश्चंस அவங்களால கரெக்ட்டா பண்ண முடிஞ்சதுதான். சோ இதுவே அவங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த டாபிக் அவங்க அப்படியே படிச்சு முடிச்சிடுவாங்க. சோ உங்களை நீங்களே பூஸ்ட் பண்றதுக்கு, உங்க பிரெயினை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே இந்த லைவ் டெஸ்ட்ல கிடைச்சிடும். செஷன் சூப்பர். கிக் ஸ்டார்ட் பண்ண பூஸ்டப்பா இருக்கு மேம். தேங்க்ஸ், வெரி குட். தேங்க் யூ பத்மாவதி. குட். பிரவீன் கொடுத்திருக்கீங்க, சூப்பர். ஓகே, குட். தேங்க் யூ. One minute, Aarti. One minute.
ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேயா? ஓகே ஓகே, ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, அசம்ஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் பெண்டிங் தியரி. இது எல்லாருக்கும் மறக்கிறது. அதோட ட்ரிக் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஃபேஸ் ஸ்ட்ரைட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ் ஸ்ட்ரைட் மீன்ஸ் நியூமானிக்ஸ். இது face plane section remains plane, homogeneous and isotropic, apply Hooke's law, small curvature, elastic limit, initially the beam is straight. Okay, இது மறக்க கூடாது. Next, நியூட்ரல் ஆக்சிஸ்க்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன ஒன் லைனர்ஸ் இருக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ ஸ்ட்ரெஸ் இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் 0, இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஃபைபர்ஸ் above the neutral axis are compression. above the neutral axisக்கு மேல கம்ப்ரெஷன்ல இருக்கா? நெக்ஸ்ட், below the neutral axis டென்ஷன்ல இருக்கு, லீனியர் வேரியேஷன் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எங்க நடக்கும்? outermost fiber or extreme fiber, outermost layer or extreme fiber. Next, curvature को deflection को पाएंगे. First bending equation என்னது? Sigma by m by I is equal to sigma by y is equal to E by R. Okay, let me write it. M by I is equal to sigma by y is equal to E by R. So இதுவும் நிறைய பேருக்கு மறக்கும், நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். தப்பு கிடையாது. Miss you Elizabeth Rani or may I help you Elizabeth Rani அந்த மாதிரி கூட நிறைய பேர் வச்சிருப்பாங்க. So miss you Elizabeth Rani. M for moment of inertia, I for sorry, M for bending moment, I for moment of inertia, S for bending stress. Next U, YOU. Next Elizabeth, ER, Elizabeth Rani. Okay வா? Miss you Elizabeth Rani இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Next பாருங்க, curvature को deflection को. Curvature is inversely proportional to radius of curvature. So curvature இதோட ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 by R is inversely proportional to R is inversely proportional to M. More the moment, more the curvature, smaller the radius. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதோட ட்ரிக் என்னது? BM curves the beam. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒன் லைனர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே புரியும். நீங்கள் ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. இந்த ஒன் லைனர்ஸாக படிக்கும் போது இன்னும் கான்செப்ட் பக்காவாக அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆணி அடித்த மாதிரி உங்கள் மைண்டில் ஒட்டிக்கும். ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதான் ஈக்குவேஷன். யூனிட் ஆஃப் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இதுவும் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் செக்ஷன் மாடுலஸ். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த 19 to 23 கஷ்டப்பட்டாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஹையர் த Z, ஹையர் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ், இது ஸ்ட்ரென்த். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும்போதே நிறைய இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ நான் இதில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒரு வாட்டி நீங்கள் ரீட் அவுட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இந்த PDF உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ சிமிலர்லி இதே மாதிரி செயின் சர்வேக்கும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். செயின் சர்வேல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது இது தவிர எரர்ஸ் இருக்கு, சாக் எரர், புல் எரர், இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் இருக்கு. அது எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஒன் லைனர்ஸா எது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கோ இந்த டெஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி ரிஜிட் பேமெண்ட் அண்ட் ஃபிளெக்சிபிள் பேமெண்ட்டுக்கும் நீங்க ஒரு வாட்டி ரீட் அவுட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். நீங்க இப்போ இந்த டெஸ்ட் முடிஞ்ச உடனே, இப்போ நீங்க எல்லாம் முடிஞ்ச உடனே டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி PDF ஆன்சர் கீ வாங்கிட்டு இந்த 3 டாபிக்குக்கான இந்த PDF உங்களுக்கு கிடைச்சிடும். இதையும் பார்த்து உங்க நோட்ஸும் பார்த்து அதுல ஏதாவது மிஸ் ஆயிருக்குன்னா இதையும் ஆட் பண்ணி அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இதோட செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைவ் முடிஞ்சோடனே மறக்காம கமெண்ட்ல போய், ஏன்னா நாளைக்கு அட்டென்ட் பண்றவங்க கண்டிப்பா இன்னைக்கு லைவை வந்து பார்த்துட்டு வருவாங்க. அப்போ கமெண்ட்ஸ் தான். நம்மளே ஜென்ரலா என்ன பண்ணுவோம், யூடியூப் போனோம்னா கமெண்ட் பார்ப்போம். ஸோ அந்த கமெண்ட்ஸ்ல நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா கொடுத்தீங்க, ஆர் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர ஸ்டூடெண்ட்ஸும் அதே மைண்ட் செட்ல தானே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்க PDF வாங்கிக்கோங்க. ஸோ கன்சிஸ்டன்டா இந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ இதோட அடுத்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு சண்டே ஈவினிங் இருக்கும். எல்லா சண்டேவும் உங்களுக்கு கண்டிப்பா 7 o'clock இருக்கும். ஸோ அடுத்த டெஸ்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, எனிதிங் டு சே? கூகுள் ஃபார்ம் யூடியூப் லிங்க்ல இருக்கும்.
நந்தினி யூடியூப் லிங்க்ல இருக்கும். கிரேட் செஷன். தேங்க்யூ அர்ஜுனா, தேங்க்யூ. ஸோ நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். நான் கண்டிப்பாக அது எல்லாமே மறுபடியும் ரீட் பண்ணுறேன். ஜூம்ல ஐ எம் கெட்டிங் மோர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். மோர் இந்த மாதிரி நிறைய பேசிக்ல ஸ்ட்ராங் பண்ற மாதிரி அண்ட் சில்லி கொஸ்டின்ஸ் நீங்க தப்பு சாரி இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ்ல சில்லி மிஸ்டேக் போடுற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த ஜான்கான ஷெட்யூல் போட்டாச்சு. அந்த டாபிக்ஸ்க்காக எல்லாமே அனலைஸ் பண்ணி யார் எப்படி தப்பு பண்ணுவா, பிகாஸ் நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம், அவங்க மைண்ட் செட் பார்க்குறோம். எல்லாரோட மைண்ட் செட்டும் எப்படி நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, ஒரு சிம்பிள் கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு வந்துருவாங்க, 100 பேருக்கு பின்னாடி போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு எதுவுமே பண்ணக்கூடாது. ஓகே, learned a lot. Thank you. So நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்கெண்ட் ஃபவுண்டேஷன் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு குரூப்லேயே வந்துடும். ஸோ டோன்ட் வரி. வெளியே நம்ம யூடியூப் லைவ் பார்க்குற வெளியே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஃபார்ம் ஃபில் பண்ணி தான் வாங்க முடியும். ஓகே, அண்ட் அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்ல நிறைய பேட்சஸ் இப்போ ஆன்கோயிங்ல இருக்கு. நிறைய பேர் சேரணும்னு நினைப்பீங்க, ஐயோ பேட்ச் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம எப்படி சேருதா, அந்த மாதிரிலாம் ஆசோலேஷன்லாம் இருக்காதீங்க. எல்லாமே மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு தனியாக கைட் பண்ணி நீட்டாக கொண்டு போயிட்டு இருப்போம். ஸோ டோன்ட் வரி. ஏதாவது உங்களுக்கு குவெரிஸ் அப்படின்னா கீழே டிஸ்பிளே ஆகுற இந்த நம்பருக்கு கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் வைண்ட் அப் த செஷன். அகெயின் ஹாப்பி நியூ இயர். நல்லா படிங்க. இந்த நியூ இயர்ல நெக்ஸ்ட் இயர் இதே டைம்ல நீங்க வந்து ஒரு ஆஃபீஸரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமை மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபயரா ஒர்க் பண்ணுங்க. எந்த டேவா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 30 கொஸ்டின்ஸ் பார்ப்பேன், 20 கொஸ்டின்ஸ் பார்ப்பேங்கிற ரெசல்யூஷனை கைவிட்டுறாதீங்க. அது விடக்கூடாது, அதுல கன்சிஸ்டன்டா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த ஹெல்ப்புக்கு நீங்க ஒரு பூஸ்டா கண்டிப்பா இருக்கணும். ஸோ லைக் பண்ணுங்க செஷனை, மறக்காம நான் கேட்ட கொஸ்டினுக்கு கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இந்த செஷன் எப்படி இருந்ததுங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? எஃபர்ட்டுக்கு கொடுக்க ஒரு சின்ன ரெக்கக்னிஷன் மாதிரியும் இருக்கும், அண்ட் அடுத்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் வைண்ட் த செஷன். தேங்க்யூ.